Hi friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா வீட்லயே நீங்களே செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்க செஞ்சு கொடுத்து சூப்பரா அசத்தலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க மைசூர் பாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்துர்க்கேன். அதே கப்பில் ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்துர்க்கேன். நெய் வந்து 1.5 கப் எடுத்துர்க்கேன். தண்ணி வந்து சர்க்கரை பாகுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் மிதமான தீயிலே கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இது 5 to 6 நிமிஷம் நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனையும் வருது. இப்போ இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து வேற பவுலில் மாற்றிடலாம். இப்போ பாருங்க இது வந்து வேற பவுலில் மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த 1 கப்பு நெய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சிட்டு செய்யும்போது உங்களுக்கு செய்யும்போது கட்டி வராது, நல்லா நைஸாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். கரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 கப்பு வந்து நெய் ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு சர்க்கரை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் பாகு வரணும். இப்போ பாருங்க கம்பி பாகு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்கிற நெய்யும் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு நடுவுலயே நீங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. ட்ரே இருந்தா ட்ரேல நெய் தடவி வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த சமயத்துல நம்ம மாத்திக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஈவனா பண்ணி வச்சிருங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுமே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆறி இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல நம்ம மாத்திடலாம். பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேற பிளேட்ல மாத்திட்டு பார்க்கலாம். அதாங்க மைசூர் பாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியா செஞ்சாச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.